நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆப்ஷன் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் எப்படியாவது ஒரு 100% பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 100% பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி இல்லை இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எதுவுமே கிடையாது. இதை கேட்குறதுக்கோ இல்லை ஏற்றுக்கிறதுக்கோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ரியாலிட்டி இதுதான். ட்ரேடிங்கில் உங்களோட சக்ஸஸை நிர்ணயிக்கிறதுல முக்கியமானது நீங்கள் எப்படி ட்ரேடிங்கில் என்டர் ஆகுறீங்க அப்படிங்கிறது கிடையாது, உங்களோட ரிஸ்க்கை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆப்ஷன் ட்ரேடராக இருக்காரு அப்படின்னா அவர் யூஸ் பண்ணுற அதே ஸ்ட்ராட்டஜி உங்களையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜிக்கல் ஃபார்முலாலாம் கிடையாது. ஒவ்வொரு ட்ரேடருக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வேறுபடும். அவருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அவரோட கேபிட்டல் வேறையாக இருக்கும், உங்களோட கேபிட்டல் வேறையாக இருக்கும். அதே போல் அவர் மேனேஜ் பண்ணுற ரிஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும், உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். அதே போல் அவரோட சைக்காலஜி அண்டு அவருக்கான கோல் இது வேறையாக இருக்கும், உங்களோட கோல் வந்து வேறையாக இருக்கும். அப்போது எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லோருக்கும் பொதுவாக ஒர்க் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எப்படி சரியாக இருக்கும்? தப்பு தானே? அப்போது ஒரு பொதுவான ஸ்ட்ராட்டஜியை எல்லாரும் யூஸ் பண்ணும்போது எதனால் அது ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஷார்ட் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது அவருக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுக்குது. ஸோ நீங்கள் வந்து அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, எனக்கும் இந்த மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவரும் உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி அவருக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆகலாம். நீங்களும் அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க, பட் ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், அதாவது லாஜிக்கை நீங்கள் கிளியராக புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க. அந்த ஸ்ட்ராடலில் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடுறது, எந்த டைமிங்கில் அதை வந்து எடுக்கிறது, ஸோ அந்த ஸ்ட்ராடலுக்கு ஹெட்ஜ் பண்ணணுமா வேண்டாமா, மார்க்கெட் வந்து ஒன் சைடாக மூவ்மெண்ட் ஆகும்போது அந்த ஸ்ட்ராட்டஜியை அவாய்ட் பண்ணுறதா இல்லை என்ட்ரி கொடுக்குறதா, இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் எதுவுமே ப்ராப்பராக தெரியாமல் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணும்போது கடைசியாக நீங்கள் அதை லாஸில் கொண்டு வந்து முடிக்கிறீங்க. இப்போது இங்கே எது தப்பாக போச்சு? ஸ்ட்ராட்டஜியாக தப்பாக போச்சு? இல்லை, உங்களோட எக்ஸிக்யூஷனும் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் தான். ஏன்னா மார்க்கெட் எவ்வளோ வாலட்டைலாக இருக்கும், ஏன்னா ஹை வாலட்டைலாக இருக்குமா இல்லை லோ வாலட்டைலாக இருக்குமா, மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்குமா இல்லை ரேஞ்ச் பவுண்டாக இருக்குமா, இதெல்லாம் பொறுத்து மார்க்கெட் கண்டிஷன் சேஞ்ச் ஆகும். ஸ்ட்ராட்டஜி எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டால் மட்டும் போதாது, எப்போ யூஸ் பண்ணணும் எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியணும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு ரியலான ஹீரோ. அப்போது அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓவரால் கேபிட்டல்லேருந்து ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ கேபிட்டலை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்ததாக ஒவ்வொரு ட்ரேடிங்லேயும் மேக்ஸிமம் நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுக்கலாம் ஓவரால் கேபிட்டலுக்கு. இப்போ ஓவரால் கேபிட்டல் உங்களுக்கு 1 lakh இருக்குது அப்படின்னா ஒரு 1000 rupees தான் ரிஸ்க், அதாவது 1% தான் ரிஸ்க், 1 to 2% வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. அடுத்ததாக ப்ராப்பராக ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் ரிஸ்க் வந்து ஒரு 1% எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான டார்கெட் அப்படிங்கிறது வந்து 2% இருக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறது தான் ஒரு ரியலான கேம் சேஞ்சராக இருக்கும் உங்களோட ட்ரேடிங் செட்டப்க்கு. ஆனால் நம்ம வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு இதே நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து ஒரு 50% வின்னிங் ப்ராபபிலிட்டி கொடுக்குறதா இருந்தாலுமே நீங்கள் ஒரு பெட்டரான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, அதாவது ஒரு 1:2 வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஓவரால் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள், நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, அதில் 5 ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணுறீங்க, 5 ட்ரேடு லாஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறப்பெல்லாம் உங்களுக்கு வந்து 2000 கிடைக்குது, நீங்கள் லாஸ் பண்ணுறப்ப 1000 rupees போகுது அப்படின்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 rupees ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. அப்போது ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது முக்கியமே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. நான் அந்த மாதிரி சொல்ல வரல. ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பட் அது உங்களோட ட்ரேடிங் செட்டப் அப்படிங்கிறதுல ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டு தான். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் எல்லாமே அப்படிங்கிறது இல்லை, உங்களோட ஓவரால் ட்ரேடிங் செட்டப்பில் ஒரு பார்ட்டு தான் உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஈவன் நீங்கள் ஒரு வீக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, பட் ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டும் டிசிப்ளினான ட்ரேடிங்கும் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகம். பட் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, அதாவது நிறைய வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட புவரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் ப்ராப்பரான டிசிப்ளினும் இல்லை அப்படின்னா உங்களோட ஃபுல் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து ஒரே ட்ரேடில் வாஷ் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி டிசிப்ளினாகவும் ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன, அதே போல் உங்களோட டார்கெட் என்ன
அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் ட்ரேடிங்கில் என்டர் ஆகணும். ஏன்னா ஒரு டார்கெட் உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போனாலும் போகட்டும் அப்படின்னு விட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ட்ரேடில் உங்களோட ஓவரால் கேபிட்டலுக்கு மேக்ஸிமம் 1 to 2% மேலே ரிஸ்க் எடுக்கவே கூடாது. இதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கிற டைமிங்லையும் அதே போல் ஈவெண்ட் டைமிங்லையும் நீங்கள் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஹெட்ஜிங்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருக்கிறப்போ அதிகப்படியான மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும், ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இப்போ எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போட்டாலுமே உங்களோட ஸ்டாப் லாஸ் அதிகமாக ட்ரிகர் தான் ஆகும். ஸோ அந்த டைமிங்கில் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஹெட்ஜிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடை வந்து கொடுக்கும். மற்றவங்க எடுக்கிற ட்ரேடையோ இல்லை அவங்களோட ட்ரேடிங் சிஸ்டத்தையோ நீங்கள் பிளைண்டாக காப்பி பண்ணக்கூடாது. ஃபைனலாக உங்களுக்கு ஃபேவராக மார்க்கெட் இல்லாதப்போ பொறுமையாக நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணுமே தவிர இன்றைக்கி ட்ரேடு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான இடத்துல ட்ரேடில் என்ட்ரு ஆகக்கூடாது. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, உங்களோட ட்ரேடிங் செட்டப்புக்கு என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். அடுத்ததாக ட்ரேடர்ஸ் சைக்காலஜி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். ட்ரேடர்ஸ் பெரும்பாலும் லாஸ் பண்ணுறது மார்க்கெட்னால இல்லை, அவங்களோட மைண்ட் செட்னால தான். பொதுவாகவே ட்ரேடர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிகினிங்கில் பொறுமை இருக்காது, அதே போல் கன்சிஸ்டன்சியும் இருக்காது. அவங்களுக்கு டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறதுனா என்ன அப்படிங்கிற எந்தவித புரிதலும் இருக்காது. இதுதான் அவங்க லாஸ் பண்ணுறதுக்கான ரியலான ரீசன். அதனால தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒருத்தருக்கு ஒர்க் ஆகும், இன்னொருத்தருக்கு வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் ஃபாலோ பண்ணுற உங்களோட குருவாக இருக்கலாம், இல்லை மென்டாராக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி மார்க்கெட்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடராக இருக்கலாம். அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு சிஸ்டம், ஒரு செட்டப் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகும். அதே இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போகும். அப்போது ரியலான ரீசனை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். வெறும் ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு செட்டப்போ மட்டும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங்கை வந்து கொடுத்துறாது. உங்களுக்குன்னு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின், நல்ல மைண்ட் செட், இது எல்லாமே வேணும். எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து கலந்து கரெக்டாக இருக்கணும். வெறும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி மார்க்கெட்டில் நிறைய ஸ்ட்ராட்டஜி அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போது அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே நீங்கள் ஃபைன் பண்ணி இதனால நான் பெஸ்ட் ஆகிடுவேனா, சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து முடியாது. அப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராட்டஜிங்கிறது மட்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர், அவ்வளோதான். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், சைக்காலஜி ப்ராப்பராக இருக்கணும், மணி மேனேஜ்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கணும், எல்லாமே உங்களுக்கு தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியும். இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணதுக்கான நோக்கமே என்ன அப்படின்னா, பிகினர்ஸ் எல்லாருமே வெறும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இல்லைனா உங்களோட தேடுதல் பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி எங்கே இருக்குது, இல்லை பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி எங்கே இருக்குது, டெய்லி ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எங்கே இருக்குது, இந்த மாதிரி தான் உங்களோட தேடுதல் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஏன்னா எங்கிட்ட மார்க்கெட் பற்றி என்கொயரி பண்ணுற எல்லாருமே இதே மாதிரி தான். சார் எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுங்க, இல்லைனா எனக்கு ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுங்க, அதை வந்து ஒவ்வொரு விதமான மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லைனா மந்த்லி ஒரு நல்ல ரிட்டர்ன் வர மாதிரியான ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுங்க, இப்படி தான் வந்து கேட்டுட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட அந்த தேடுதல்ங்கிறது வந்து போகுது, இல்லை உங்களோட ட்ரேடிங் பார்த்து போணுச்சு அப்படின்னா அது வந்து சரியாக இருக்காது. மார்க்கெட் பற்றி கற்றுக்கோங்க, ஆப்ஷன்ஸ் பற்றி கற்றுக்கோங்க. நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஆப்ஷன்ஸோட பேசிக் என்ன, அதில் என்ன மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் இருக்குது, அந்த ரிஸ்க்கை எப்படி நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், அதுக்கு எந்த மாதிரியான கேபிட்டல் நமக்கு தேவை, எப்படி அதை ப்ராப்பராக ஒரு பிஸ்னஸ் மாதிரி நம்ம கொண்டு போகிறது, இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அனலிசிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இதை பற்றி லேர்ன் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ண பழகிக்கோங்க. இந்த வீடியோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் உங்களுக்கு புரிய வைக்க ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதே போல் உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட பிக்கஸ்ட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.